இன்னும் 10 நாள் காலேஜ்டா. என்னென்னமோலாம் கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? பிள்ளைங்களாம் நம்ம கூட பேசுவாளுகலாம், பழகுவாளலாம். ஐயோ, காலேஜ்னாலே காதல் தான்ல. உனக்காவது காலேஜ் காதல் கதை தெரியுமாடா? என்னது தெரியுமாவா? என் அண்ணன் காதல் கதை இருக்கு, சொல்றேன் கேக்குறியா? உங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் +2ல பயங்கரமா படிச்சான், ரிசல்ட்டும் வந்துச்சு. உன்னை படிக்க வச்சதுக்கு இரவு மாட்ட படிக்க வச்சிருந்தா அது நல்ல மார்க் எடுத்திருக்கும். ஆல் பாஸ் ஆற உன்னை விட 2-3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆற பசங்கள உன்னை விட ஜாஸ்தியா மார்க் எடுத்துட்டாங்க. இதுவே நீ பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பேன்னு தெரியும். ஒரு வழியா ஊரே கூட்டி அவனை திட்டுன்னு திட்டிட்டு அவனை ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. ஆனா அவனோட காலேஜ் போறதுக்கு பதிலா அவன் ஃப்ரெண்ட்ஸோட கும்மால அடிச்சுக்கிட்டு நல்லா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற காலேஜுக்கு போயிருந்தான். சுராங்கனி 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 கமால் கனவா மால் 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 சுராங்கனி கமால் சுராங்கனி கமால் கனவா சுராங்கனி. இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இவனுங்களே சதி பண்ணிடுவானுங்க. எப்படி கேட்கறது? பேர் ஸ்டெல்லாடா, ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பொண்ணு. பசங்களை மட்டும் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துருந்தாங்கன்னா நாங்கெல்லாம் மேத்ஸ் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே, ஜெர்மனியின். என்னதான் நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? அவன் இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆடணும்னு நினைக்கிறானா? பணம் எல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப போய் அந்த காலேஜ் வேண்டாம், வேற காலேஜ்ல சேரணும், பணம் கொடுனா எப்படிடா? வாயை திறந்து ஏதாவது பேசுறானா பாரு. பெத்த பாவத்துக்கு கொடுத்து தொலைக்கிற. எங்க வேணாலும் போய் சேர்ந்து சீரியல் ஏட்டும். எங்க பெரியவங்க யாரும் கூட இல்லாம அவன் என்ன பண்ணுவான்? என்னாலலாம் போக முடியாது. 20 வருஷமா ஹீரோ அடிக்க போற சுத்தி இருக்கிறானா சித்தப்ப. அவனை கூட்டு போக சொல்லு. வணக்கம் ஃபாதர், நான் பிரபல திரைப்பட நடிகர் அபூர்வகாந்த். எந்த படத்துல நடிச்சிருக்கீங்க? அவள் ஒரு இருட்டரைங்கிற படத்தை பார்த்திருக்கீங்களா ஃபாதர்? பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல நான் நடிக்கல ஃபாதர். வெளிச்சம் போட்டு காட்டுன்னு ஒரு படம் வந்தது, அதை பார்த்திருக்கீங்களா? அப்படி எதுவும் பார்த்ததா எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்ப அதுல தான் நான் நடிச்சிருக்கேன் ஃபாதர். ஓஹோ. இந்த மார்க் வாங்கினதுக்கு நீ ஃபெயில் ஆயிருக்கலாமப்பா. இதுல மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற. நாட் அட் ஆல் பாசிபிள். ஃபாதர், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பையன் ரொம்ப விருப்பப்படுறான், கொடுத்துருங்க ஃபாதர். சரி, நான் 2 கேள்வி கேட்குறேன், அதுக்கு பையன் பதில் சொல்றானா பார்ப்போம். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க ஃபாதர், பையன் டான்னு பதில் சொல்லுவான். sin square theta plus cos square theta is equal to? சரி, simple question. A plus B the whole square is equal to? இதுக்காக பதில் சொல்லுங்க ஃபாதர். போதும். பையன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். தேங்க்யூ ஃபாதர். வேற காலேஜ் பார்த்துக்கங்க ஃபாதர். நீங்க அப்படி சொல்லக்கூடாது, பையன் ரொம்ப ஆசைப்படுறான், கொடுத்துருங்க ஃபாதர். காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அவன் பார்க்கவே முடியலையாம். ஒரு இடத்த விடாம அவன் மொத்த காலேஜும் தேடி பார்த்துருக்கான். அப்போதான் தெரிய வந்திருக்கு, இவர் டே காலேஜில் சேர்ந்துருக்காரு, ஆனால் அந்த பொண்ணு ஈவினிங் காலேஜுன்ட்டு. அப்புறம் என்ன, ஒன்று மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஃபாதர். எங்க சபரி ஈவினிங் காலேஜில் எப்படியாவது சேர்த்துங்க ஃபாதர். ஏன்
காலையில் வர்றது அவருக்கு என்ன கஷ்டமா? இல்ல காலையில 9:10க்கெல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சு காலேஜுக்கு வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கான். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஃபாதர். ஈவினிங் காலேஜ் ஃபீஸ் அதிகம், அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இவன் பாட்டு சாப்பிட்டு தூங்கிட்டான்னா? அப்படிலாம் கண்டிப்பா நடக்காது ஃபாதர். பையன் விருப்பப்படுறான், கொஞ்சம் கொடுத்துருங்க ஃபாதர். உலகம் டிவி தூர்தர்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த காலத்துலயுமா காதலிச்சா தப்பு? டேய், இந்த மாதிரி முக அமைப்பு வச்சுக்கிட்டு காதல் கத்திரிக்கை அப்படிலாம் நீ பேசக்கூடாது. டேய் நில்றா, எங்கடா போற? இல்ல நான் போகணும்டா. ஏன், என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. என் பிறப்புக்கே இன்னைக்கு தான்டா அர்த்தம் கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் காலேஜ் ஏன் தான் வந்தோன்னு இருந்தேன். அட நேத்துலேருந்து 2 இங்கிலீஷ் கிளாஸ் ஹோம் சயின்ஸ் பொண்ணுங்களோட. இப்பெல்லாம் கரெக்டாக வந்துடுறேன் காலேஜுக்கு. ஏய், அவன் என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ரா. நேத்துலேருந்து 2 ஹவர் ஹோம் சயின்ஸ் பொண்ணுங்களோட இங்கிலீஷ் கிளாஸ். பெருமை தாங்கலை. இது என்ன ஜவுளி கடையா? மேத்ஸ் கொடுத்தா ஹிஸ்டரி கேட்கறான், ஹிஸ்டரி கொடுத்தா இன்னொன்று கேட்பான். இது காலேஜியா? ஃபாதர், பையன் ரொம்ப விருப்பப்படுறான், கொஞ்சம் பார்த்து செய்யுங்களா? நோ, கொடுக்க முடியாது. நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா வேணும் உனக்கு? இந்த பாரு பாரு, இப்போ சிரிக்கிறான் பாரு. ஏய், சிரிக்கிறான் பாரு. பியூன், இவங்க 2 பேரும் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுங்க. ஃபாதர், நீங்க இன்னும் 2 வாரத்தை அசிங்கமா கூட திட்டுங்க, ஆள் வச்சு கூட அடிங்க. ஆனா தயவு செய்து எனக்கு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருங்க ஃபாதர். நோ, தர மாட்டேன். ஃபாதர், அதெல்லாம் சொல்லாதீங்க. முடியாது. என்ன ப்ளீஸ் போ. ஃபாதர், ஐ பெக் யூ. பாவண்டா அந்த ஃபாதர். எத்தனை நாள் அவர் சும்மாவே இருப்பாரு. அதெல்லாம் விடு. அவன் ஆசை என்ன? இவ்வளோ நாள் அவன் காத்திருந்தது அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்து பேசி ஃப்ரெண்ட் ஆகி அவன் காதலை சொல்லணுங்கிறதுக்காக தானே. நினைச்சதை சாதிச்சால. என்ன சபரி, ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். சொல்லணும். இந்த விஷயத்த உன் முகத்தை பார்த்து சொல்ற தைரியம் எனக்கு இல்லை செல்லா. காதில் விழுந்த மனசு முள்ளில் மாட்டின சேலை மாதிரி. அதை பதமாக எடுத்தாலும் அதோட பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த வலி எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்டெல்லா. ஐ லவ் யூ ஸ்டெல்லா. என்ன ஸ்டெல்லாச்சு? என் பேச்சும் என் செயலும் என் சிரிப்போ உன்னை ஏதாவது பாதிச்சிருந்தா என்ன மன்னிச்சிரு சபரி, என்ன மன்னிச்சிரு. ஏன்? ஏன்னா இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அதான் ஏன்? ஏன்னா ஐ லவ் ஜீசஸ். ஓ கடவுள், தப்பு இல்ல ஸ்டெல்லா. நானும் ஜீசஸ் லவ் பண்றேன். 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணலாம். நீ எனக்கு என்ன சொல்ற? ஐயோ சபரி, புரிஞ்சுக்கோ. இது என் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் ஒரு கன்னியாஸ்திரியாக போற பொண்ணு. என் மேல இந்த மாதிரி ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. என் அண்ணன் எவ்வளவு தெய்வீகமான காதல்ல. ஆமா ஆமா. எப்போ உங்க அண்ணன் தான் காதலுக்கா ஜீசஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்பவே தெய்வமான காதல் தான். அது சரி, இவ்வளோ சின்சியரா லவ் பண்ண அண்ணன் நான் பார்த்தே ஆகணுமே. டிகிரி முடிச்சிட்டான்ல. நேற்று திடீர்னு வீட்டுக்கு ஓடி வந்து நான் மேற்படிப்பு படிக்கணும்னு ஆரம்பித்தான். அதான் அட்மிஷனுக்காக போயிருக்காங்க. மறுபடியுமா? வணக்கம் சார், நான் பிரபல நடிகர் அபூர்வகாந்த். அப்படியா? நீங்க எந்த படத்துல நடிச்சிருக்கீங்க? என்ன எல்லாரும் இதே கேள்வி கேட்குறாங்க சார்? நான் நிறைய படங்களை நடிச்சிருக்கேன். இப்போ அது முக்கியம் இல்லை. எங்க பையனை, அந்த பொண்ணு பேர் என்ன? இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இவனை சேர்த்துங்க சார். அது எப்படிங்க முடியும்? ஈஜில ஹிஸ்டரி பண்ணிருக்காரு. ரூல்ஸ் பிரகாரம் பிஜில கெமிஸ்ட்ரி மாற முடியாதுங்க. சார், நீங்க அப்படி சொல்லாதீங்க சார். பையன் விருப்பப்படுறான், கொஞ்சம் சேர்த்துக்கீங்க சார். துணை தேடி செல்லும் இந்த பாசப்பறவையின் காதல் பயணம் தொடரும்.